நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு பாட்டி, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லம்மா, என் மனசுக்குள்ள ரொம்ப படபடப்பா இருக்குமா. நாம கிருஷ்ணாவை அங்க அனுப்பி தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுதுமா. இல்ல, அப்படி எல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க பாட்டி. அவ அங்க சேஃபா போய் சேர்ந்துட்டால. இங்க பாருங்க, அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா அவ எனக்கு ஃபோன் பண்ணுவா. கிருஷ்ணா அங்க தைரியமா தான் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நான் அவனை நினைச்சுதான் பயப்படுறேன். பத்மினியோட மகன் ஜெகனை, அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவளால கூட முடியாதுமா. ஆனா கிருஷ்ணாவால முடியும் பாட்டி. ஜெகனை மூக்கனா கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்ற ஒரே பொண்ணு நம்ம கிருஷ்ணாவா தான் இருப்பா. அதுக்கான சக்தி என் பேத்திக்கு இருக்கா என்ன? அவளுடைய அம்மா மாதிரியே அவளும் ஒரு பயந்த சுபாவம்னு எனக்கு தோணுதுமா. இல்ல, அப்படி எதுவும் இல்ல பாட்டி. அம்மாவோட அனுபவத்தை பார்த்து வளர்ந்தவ தான் கிருஷ்ணா. அவ வாழ்க்கையில அசிங்கம், அவமானம் அதை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கா பாட்டி. அதனாலதான் என்னமோ அதுல இருந்து கரையேறதுக்கான தன்னம்பிக்கை அவகிட்ட இருக்கு. ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன் பாட்டி. தான் உயிரை விட மானம் தான் பெருசுன்னு நினைக்கிற பொண்ணுதான் கிருஷ்ணா. ஜெகன் கிருஷ்ணாவை மானபங்கப்படுத்த பார்த்தானா அவன் உயிரை எடுத்துடுவா. அதுக்கான ஆயுதத்தை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். சித்ரா, என்ன நீ சொல்லிட்டு இருக்கேம்மா? அவனை ஏதாவது பண்ணிட்டு கிருஷ்ணாவால அங்கிருந்து தப்பிச்சு வர முடியும்னு நாம் எப்படிமா நினைக்க முடியும்? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பாட்டி. அப்படி ஒரு அவசியம் நம்ம கிருஷ்ணாவுக்கு வராது. அந்த பாப்பமா அபகரிச்ச வீட்டை அவகிட்ட இருந்து வாங்கதான் இவ வந்திருக்கா. எங்க அப்பா மாதிரி நிரபராதிகளோட உயிருக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கா. அவளோட வெற்றி நம்மளோட வெற்றி மாதிரி தானே பாட்டி. பாப்பமா இப்பவும் அடிமாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்க அந்த ஊர்ல இருக்க மக்களோட வெற்றியும் தான். அந்த நாள் கண்டிப்பா வரும். நீங்க தைரியமா இருங்க பாட்டி. உன் வேலை இன்னும் முடியவே இல்லையா? முடிஞ்சதுக்கா. அப்படின்னா போய் படுத்து தூங்கு. வா. இப்போதைக்கு நீ இங்க படுத்துக்கோ. நடுராத்திரியில யாருன்னா வந்து கதவு தட்டுவாங்க. அது பாப்பா அம்மாவா இருந்தா மட்டும்தான் நீ கதவை திறக்கணும். இல்லைன்னா கதவை திறக்கவே கூடாது. பாப்பம்மா இல்லாம வேற யாராவது கதவு தட்டுவாங்களா? இங்க பேய் பிசாசு ஏதாவது இருக்கா? ஆமா, பேய்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஆம்பளை பேய் தான். என்ன சொல்றீங்க? இத பாருமா, கதவை திறக்க வேணான்னு சொன்னா அதை மட்டும் நீ செஞ்சா போதும். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணாம். பதில் சொன்னா என் கண்ணன் தான் பழுக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, ராத்திரியில இங்க என்ன நடந்தாலும் வெளியிருக்கிற யாருக்கும் இது தெரியாது. உன்னை கொன்னே போட்டாலும் சரி. குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு சீக்கிரமா போய் படு. காலையில எழுந்துக்கணும். இந்தாம்மா சாவி.
அம்மாடி கிருஷ்ணா, என் பேத்திய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னாச்சுமா? என் பேத்திய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா உங்களதான். சந்திரிகா, கிருஷ்ணா எங்க? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா போனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னங்க அந்த லைட்டை கொஞ்சம் போடுங்க. என்னம்மா, எதுக்கு நீங்க இப்படி கத்துனீங்க? நான் என் பேத்திய கனவுல பார்த்து அவங்க பாதுகாப்பா இல்ல கோவிந்தா. என் பேத்திக்கு யாரோ தொந்தரவு கொடுக்கற மாதிரி கனவு கண்டேன். அது கனவுதாம்மா. கனவுல பார்த்த மாதிரி நடக்கிறதா இருந்தா இவருக்கு எத்தனை வாட்டி லாட்டரியில பரிசு விழுந்திருக்கு தெரியுமா? இது ஒண்ணு விளையாட்டு காரியம் இல்ல சந்திரிகா. ஒரு பொண்ணு மானத்தோட வாழ வேண்டிய வாழ்க்கைய பத்தினது. பாரு கோவிந்தா, என் பேத்தியை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? கிருஷ்ணா தானே முடிவெடுத்துட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இல்லைன்னா நாங்க விட்டுருக்கவே மாட்டோம். ஆமா, இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நாங்க ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்தோம். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுமா. பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா படுத்து தூங்குங்க. கிருஷ்ணாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நாம ஆசைப்படுறோம். தைரியமா இருங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோமா. அவ என்ன இங்க பக்கத்துலயா இருக்கிறா? நாம அவளை போய் பார்த்தோம்னா அதால அவ தான் பாதிக்கப்படுவா. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நீங்க படுத்து தூங்குங்கம்மா. கிருஷ்ணா இன்னைக்குதான் அங்க போய் சேர்ந்திருக்கா. ஒரு 2 நாள் போச்சுன்னா இதுவே உங்களுக்கு பழக்கமா போயிடும். ஏங்க நீங்க வாங்க. அம்மா நீங்க படுத்து தூங்குங்க. பகவானே, என் பேத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா, நாகப்பா வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம்மா. போன வேலை நடக்காம தான் நீ திரும்ப வந்திருக்கேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு உனக்கு? என்னன்னே தெரியலம்மா. எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். பக்கத்தில் இருக்க மாதிரி தோணுது. கிட்ட போய் பார்த்தா அது நாம தேடுற ஆள் இல்லை. என்னோட லைஃப்ல இப்படி நடந்ததே கிடையாதுமா. எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். 1 மாசத்துல முடியாதது 10 நாள்ல முடிச்சிருவியா? அது நடக்குமா நாகப்பா? அது கண்டிப்பா நடக்கும். இந்த நாகப்ப தோக்க மாட்டான். உங்ககிட்ட ஒத்துக்கிட்ட வேலையை நான் முடிக்கணும். அவ எங்க இருக்கான்னு சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 10 நாள் கூட நான் உனக்கு டைம் தரேன். ஆனா அதுக்குள்ள அவளோட கதையை நீ முடிச்சிருக்கணும். ஒரு நாள் கூட லேட் ஆகக்கூடாது. இல்லம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. உனக்கு பணம் வேணும்னா ஆபீஸ்ல போய் வாங்கிக்கோ. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்கம்மா. விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கிருந்து நாகப்பனை அனுப்பி வைக்கணும். காலம் நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கிறப்போ நாம் எய்த அம்புகள் எல்லாமே நம்மளை நோக்கி திரும்ப வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். காலத்தையும் தோஷத்தையும் பார்த்து காத்துட்டு இருக்க முடியாது. பூஜை ஹோமம்லாம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். அவளை தாமதப்படுத்தி கொள்ற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட உயிர் தான் ஆபத்துல மாட்ட போகுது. இந்த மணி எண்ணெய் இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. உன்னோட எதிரியை நான் உனக்கு காட்டி தர்றேன்.
என் கண்ணும் கையும் பார்க்குற தூரத்தில் தான் அவள் வந்துக்கிட்டு இருக்கா பாப்பம்மா. அவளை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உண்மையா மணின்னு அவ சீக்கிரமே செத்து போயிடுவாளா? என் சொத்துக்கும் அதிகாரத்துக்கும் முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணை நீங்க எப்படியாவது அழிச்சிருவீங்களாண்ணே? அழிச்சிருவேன். நாம மறைஞ்சு நின்று தாக்கியாவது அவளோட உயிரை கண்டிப்பா எடுத்தாகணும். அவ பக்கத்துல வந்தா அவளோட சக்தி அதிகமாகிட்டே இருக்கும். அவளை பிடிச்சி கட்டலைன்னா அவ எல்லாரையும் பிடிச்சி அடக்கிடுவா. அவளோட வரவை உங்களால கண்டுபிடிக்க முடியுமாண்ணே? அவ எங்கிருந்து வரா? வேணும்னா நாகப்பனை அந்த பக்கமா போய் பார்க்க சொல்றேன். அவன் இல்லனா அவனை விட பெரிய ரவுடியை நான் அந்த பக்கம் அனுப்புறேன். அவளை கொல்லாம என்னால நிம்மதியா தூங்கவே முடியாதுண்ணே. தூங்காம கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இது. இந்த மணி அண்ணனோட உபாசன மூர்த்திகள் நம்மளை நிச்சயம் கைவிட மாட்டாங்க பத்மினி. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் நான். ஆனா ஓ சந்தோஷத்தை கெடுக்க வர்ற யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என் தங்கச்சிக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தான். அப்படிங்கும்போது உன்னை இங்க நிரந்தரமா தங்க வைக்க வேண்டிய வேலை என்னது? இல்லைன்னா நீ இல்லை, இந்த மணி அண்ணன் தான் தோக்க போறான். நான் கத்துக்கிட்ட மந்திர தந்திரங்கள் தான் கண்டிப்பா தோக்கும். அப்படி நடக்காம இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். அம்மாவும் மாமாவும் இன்னும் சாப்பிட வரலையா கார்த்தி? இல்ல, அவங்க ஏதோ உள்ள பேசிட்டு இருக்காங்க போல. இந்தா இத நீ கொண்டு போய் கொடு. கஸ்தூரி பாப்பா உன்னை பார்க்கட்டும். அம்மா, நீ யாரு? யார் இவ? புதுசா வேலைக்கு வந்திருக்கா. அம்மா தான் வர சொன்னாங்க. வேலைக்காரியா? ஆனா முகத்தை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியுது. ஆமா, உன்னோட பேர் என்ன? முத்துமணி. ஓ, நீ தமிழ்நாடா? அப்ப முதலாளி மாதிரி தான் இருப்ப. வேலைக்காரிங்கிறவ வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். சாந்து போட்டு மையெல்லாம் இனிமே வைக்க தேவையில்ல, புரியுதா? இதுக்கு பேர் தான் பொறாம. வேலைக்காரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தா உன்னை விட அழகா இருப்பான்ற பொறாம உனக்கு. இல்ல, உங்களை நினைச்சுதான் பயப்படுறேன். நேத்து கூட கேட்டேன், யாரோ கதவு தட்டுற சத்தத்தை. இப்ப இவ்வளவு பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு எந்த கதவுன்னோ, யார் கதவை தட்டிருக்காங்கன்னோ. ஏய், உன் கண்ணத்துல அரைஞ்சன்னு வச்சுக்கோ. என்ன, நான் சொன்னது உண்மை இல்லையா? அப்ப இவளே சொல்லட்டும். இங்க பாரு, நேத்து உன் ரூமோட கதவை யார் தட்டினது? வாய திறந்து சொல்ல. எனக்கு தெரியல. நீ எல்லாம் என் தங்கச்சியாடி. சொந்த அண்ணனையே தப்பா சொல்ற தங்கச்சியை உலகத்துல நான் பார்த்ததே கிடையாதுடி. நீ கண்ணை மூடிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. என் அண்ணனை பத்தி வெளியே என்ன பேசிக்கிறாங்களோ அதை தான் இப்ப நான் சொன்னேன். ஐயோ, என்னம்மா எதுவும் சாப்பிடாம போறீங்க? அவ போட்டும், நீங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. வேண்டாம், எப்பவுமே நீங்க 2 பேரும் தானே பரிமாறுறீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு எனக்கு பரிமாறட்டும். போங்க, வந்து பரிமாறு.
நேத்து ராத்திரி உன் கதவு தட்டினது நான் தான். இதுக்கு பிறகு நான் அப்படி பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா நீ என் ரூம் கதவை திறந்து உள்ள வந்தீங்கன்னா போதும். ஆயிரத்தி 3 நாளைக்கு கண்டிப்பாக தவறாமல் பூஜை பண்ணணும். அதுக்கு தேவையான கரும்பு, கல்கண்டு, நெய், அப்புறம் பூ, கொஞ்சம் மற்ற திரவியங்கள். கணபதி தேவிக்கு அன்னதானம். வரப்போகிற சதுர்த்தி நாளில் பூஜைகள் முடிகிற மாதிரி கோயிலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இது பத்மினி பேரில் நடக்கிற விசேஷ பூஜைகள். இதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன். சரி சரி, பார்த்துக்க. சதுர்த்தி முடிஞ்ச உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீ தைரியமாயிருமா. கடவுளை சந்தோஷப்படுத்துறதுல இங்க எல்லாருக்கும் பிடிக்குது. நான் சொன்ன விஷயத்துல நீங்க எதுவும் முடிவு எடுத்திருக்கீங்களா இல்லையா? நான் ஒன்றும் அதிகமாக கேட்கலையே, 3 கோடி ரூபாய் தான் கேட்குறேன். அது வீண் செலவு பண்ணல, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேக்டரியை வாங்க தான் கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாப்பா. நீ இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்காது. இப்போ அதுக்கான நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சனியோட வக்கிரகம் இருக்கு. உன்னால் மேலே மேலே போகவும் முடியாது. இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நஷ்டமாகும். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க ஜோஷியத்துலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணா அதனால பலன் தான் கிடைக்க போகுது. அது சரி, இது வரைக்கும் நீ செலவு பண்ண பணம்லாம் எங்க? எவ்வளோ பணத்தை நீ பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக நான் உனக்கு கொடுத்தேன்ல. எந்த ஒரு குழந்தையும் நடக்கும்போது விழுகதான் செய்யும். போனது எல்லாமே என்னுடைய முதல் தான் நான் நினைச்சுக்கிறேன். அம்மா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. நான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்துறேன். ஓ, அப்படின்னா நாளைக்கே கணக்க முடிச்சிடலான்னு சொல்ல வரியா? அற்புதம். ஆனா மணி மாமாவோட வாக்கை எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இவர் சொல்றத நீ கேட்க மறுக்கிறதுனாலதான் உனக்கு நிறைய நஷ்டமா ஏற்பட்டு இருக்கு. இதுக்கப்புறமாவது உன்னோட கேவலமான புத்தியை காட்டாம இரு. உனக்கு இங்கே எந்த குறையும் இல்லாமல் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜெகா. பிசினஸ் பண்ணும்போது அதுக்கான நேரங்காலம் பார்த்து பண்றதானே நல்லது. என்னுடைய நேரத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்க ஜோஷியத்தெல்லாம் அம்மா கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஃபேக்டரியை வாங்கியே ஆகணும். அதுல நான் ஜெயிச்சு காட்டினா போதாதா? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு தான் நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா நீ கேட்கிற அவ்வளோ பணம் இப்ப என்கிட்ட இல்ல. கோடி கணக்குல சொத்து இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட என்னால விற்கவோ கை மாத்தவும் முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அந்த நிலைமையை சரி பண்றதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். பூஜையும் மந்திரத்தையும் வச்சு அது இல்லாம பண்றது சரின்னு எனக்கு தோணல. சட்டத்தோட கண்ணை கட்டுறதுக்கு என்ன பண்ணுன்னு யோசிக்கணும். நமக்கு என்ன வேணும்னா இந்த வீட்டோட வாரிசுன்றவளோட உயிர் தான். அதை உன்னால எடுக்க முடியுமா என்ன? பூஜை மந்திரம் மட்டும் இல்ல, அவளை மொத்தமா அழிக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீ நடத்தி காட்டினா உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். அது போதாதா? நான் ரொம்ப நாளாவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமும் நடக்கலனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவன் பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கன்னு. முன்ன பின்ன எதையும் யோசிக்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. ஆனா அவன் சொல்ற எல்லாத்துக்குமே நீ இப்படி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ போக போக நாசமா தான் போவான். இப்பவே கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவன் தலைவலியா இருக்கான். பொண்ணுங்க கேஸ் உள்பட. அப்புறம் அவன் மேல ஏகப்பட்ட கேஸுகள் இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அது வயசு பசங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறது சகஜம் தானே. அவன் சாதாரண ஆள் இல்லல, பாப்பம்மாவோட பையனாச்சு. கிராமத்துல இருக்கிற எல்லாரும் என் பையனை பார்த்து பயப்படணும். உனக்கு நல்லதுன்னு தோன்றத நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நம்ம குடும்பத்துல காலதோஷம் பாதிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இது. ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்குனாவே போதும், எல்லாமே வீணா போயிடும்.
நேத்து பாட்டி ரொம்ப நேரம் தூங்கவே இல்ல. கிருஷ்ணாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாங்க. இப்படி பகல்ல தூங்கிட்டு இன்னைக்கும் ராத்திரி தூங்கலைன்னா என்ன பண்றது? பானு அக்கா கண்டிப்பா இங்க வருவாங்க இல்லையா? நாம கண்டிப்பா இன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு போகணும்க்கா. அங்க நம்மளோட அம்மா பாட்டியோட ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. 2 நாளா நீ என்ன சொன்ன? அம்மா ஏதாவது சந்தேகப்படுறாங்களா? இதுவரை இல்லைன்னு தான் தோணுது. நீங்க வேலை சம்பந்தமா ஊருக்கு போயிருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாம பாப்பா அம்மாக்கு எதிராக நம்ம போராடுறோம் அப்படின்னு கேள்விப்பட்டா அந்த நிமிஷமே அம்மாக்கு அட்டாக் வந்து செத்துருவாங்க. ஏய், நீ அப்படியெல்லாம் சொல்லாத. பாப்பம்மாவை பத்தி நாம தான் அம்மா கிட்ட சொல்லணும். அப்பாவோட இழப்புக்கு அப்புறம் உடைஞ்சு போய் இருக்கிற அம்மாவுக்கு பாப்பம்மா இல்லாம போயிட்டாங்கிற வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அம்மாவை எழுந்திருச்சு நடக்க வைக்கணும். அதுக்காக தான் என்னோட எதிர்கால வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம நான் இப்படி ஓடிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நம்மளோட எல்லா கனவுகளையும் அந்த பொம்மலை உடைச்சு எரிஞ்சிட்டா. நம்ம குடியிருந்த வீட்டுல இருந்தும் நம்மளை துரத்தி விட்டுட்டா. இப்பவும் பண்ண வேண்டிய தொந்தரவு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்க்கா. நாம போட்ட பிளான் இது வரைக்கும் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 விஷயத்துல ஏதோ ஒரு முடிவு கிடைக்க போகுது. 1, பாட்டி இங்க இருக்கிற விஷயம் பாப்பம்மாவுக்கு தெரிஞ்சா. 2, அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன முத்துமணி அந்த வீட்டோட உண்மையான வாரிசுங்கிற உண்மை பாப்பம்மாவுக்கு தெரிஞ்சா. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இந்த பத்திரத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து அவளால தப்பிச்சு வர முடியும்க்கா. முடியணும். ஒருவேளை அவளால முடியலன்னா கிருஷ்ணா மட்டும் இல்ல, நாமளும் கிருஷ்ணாவோட பாட்டியும் உடம்பு சரியில்லாத அம்மாவும் இதுக்கப்புறம் யாரும் இருக்க போறதில்ல. யாரும். ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரே வழிதான் இருக்கு. ஒரு மனித வெடிகுண்டா பாப்பம்மாவுக்கு முன்னாடி போகணும். ஒரே நிமிஷத்துல எதுவும் இல்லாம பண்ணிடணும். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்காக அதை நான் செய்வேன். அக்கா. ஆமா, என் உயிரை கொடுத்தாதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.